தலைவனுக்கு ஃபயர் விடுறோம் அப்படிங்கிற பேர்ல தாவேகா தொண்டர்கள் 3 பேரு நீதிபதியுடைய கருத்துக்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி அவதூறை சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணாங்க. இன்னைக்கு அந்த 3 பேரையும் தமிழ்நாடு அரசு கைது செய்திருக்கிறது. தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு அக்கறையுடன் வேண்டுகோள். உங்க தலைவருக்கு ஃபயர் விடுங்க. அதுக்காக நீதிபதியோட தீர்ப்பெல்லாம் விமர்சனம் பண்ணி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு உள்ளாகி சிறைக்கு போய் களி திங்காதீங்க. நாளைக்கு நீங்க சிறைக்கு போனா உங்களை காப்பாத்த உங்க கட்சியும் வராது, உங்க தலைவனும் வரமாட்டாரு. இந்த தம்பி தப்பு பண்ணிட்டு இப்ப வருத்தப்படுறாரு. அவர் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. என் பேர் கண்ணன். நான் புதுக்கோட்டை மாவட்டம் பிள்ளைமூலத்தில் இருக்கேன். நான் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன். 12ஆம் முடிச்சுட்டு வண்டி வாங்கி ஓட்டினேன். டாடா ஏசி வாங்கி ஓட்டும்போது வேலை பார்க்கும் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமில் பாலிமர் நியூஸ் பார்ப்பேன். கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடந்த துயர சம்பவத்தை இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது கரூரில் நடந்ததை நீதிபதி அவர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க. நான் விஜய் ரசிகர்ன்றதால நீதிபதி ஐயாவை தவறான கருத்து போட்டிருந்தேன். நீதிபதி விலைக்கு போன தருணம் என்று கருத்து போட்டிருந்தேன். அந்த கருத்து போட்டதுனால என்னை கைது பண்ணிட்டாங்க. அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீதிபதி ஐயா கிட்ட. இந்த மாதிரி நியூஸை யாரும் பண்ணாதீங்க, அவதூறும் பரப்புறேன்னா சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி வேலை யாரும் செய்யாதீங்க. இதனால என்னை கைது பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதனால நான் நீதிபதி ஐயாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.